சூப்பர். பாய் படம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் நல்லா த்ரில்லியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்காக, என்ன இப்படி இருக்கேன்ற மாதிரி போரிங்காக இருந்தது. ஸோ ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, படம் நல்லா இருந்தது. அவங்க சொல்ல வர கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாம் பிளாஸ்டிங் பற்றி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆமாம், கோவையில் அடிக்கடி நடந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை பற்றி அந்த ரிலேட்டடாக போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம்னா, இந்த பாம் பிளாஸ்டிங் ஒரு பக்கம் சுயநலமாக சில பேர் ஸ்லீப்பர் ஸ்லெஸ் பண்ணாலும், இன்னொரு பக்கம் பாதிக்கப்படுறது வந்து குழந்தைங்கன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்னா அந்த குழந்தைங்க அனாத ஆசிரமம் அந்த மாதிரி தானே போவாங்க. ஸோ சொல்ல வந்திருக்க அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. படம் பேர் பாய், நல்லா தான் இருக்குது. ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வேலைக்காரி செம்மையாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் இருக்குது இந்த படத்தில். என்னென்னா ஒரு ஸ்லீப்பர் செல் வச்சு தான் கதை. அண்டு எந்த ஒரு மனுஷனையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட முடியாது, அவங்ககிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு தெரியாது. அண்ட் படத்தோட மாண்டேஜ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். அண்ட் பட்ஜெட் படத்தில் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங்கு ஆர்ஆர் எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. ப்ளஸ் அந்த வேலைக்காரியுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த டான்ஸ் எல்லாமே அந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விறுவிறுப்பாக போகிற டைமில் அந்த வேலைக்காரியோட காமெடி கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் பார்க்கலாம், எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள் படத்தை. பாய் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் ஆனால் படம் சூப்பராக இருக்குது. படம் போர் அடிக்கல, படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ.